இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளுக்காக சிங்காரவேலன். முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று 2ஆம் நாளாக நேர்காணல். தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கின்றனர். இன்று தொடங்குகிறது ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை. வழக்கை விரைந்து நடத்த கர்நாடக அரசு கோரிக்கை. கேப்டன் விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 45க்கும் டீசல் 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்ய விலை நிர்ணயம். 60 வயதுடைய முதியோர்கள், நெசவாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கவும் தேமுதிக தேர்தல் அறிக்கையில் உறுதி. பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டவட்டம். மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் குரல் வளைகள் நெரிக்கப்படுகிறது. மத்திய அரசு மீது சோனியா காந்தி குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒதுக்கப்படும் நிதியை வேறு எந்த திட்டங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வெங்கையா நாயுடு வேண்டுகோள். விரிவான செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் 2ஆம் நாளாக இன்று நடைபெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் பல ஆயிரக்கணக்கான தேமுதிகவினர் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தனர். இந்நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் நேற்று துவங்கியது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. அதில் திருவள்ளூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 29 தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கேப்டன் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடுபவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. இதனையடுத்து மதுரை, விருதுநகர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை நேர்காணல் நடைபெறவுள்ளது. தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள மணல், தாது மணல், கிரானைட் போன்ற அனைத்து இயற்கை கனிம வளங்களும் தேசியமயமாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 லட்சம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம், ஓய்வூதிய திட்டம் என பல சிறப்பான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தேமுதிக வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் நம்மாழ்வார் விவசாய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாற்று நடுவதற்குரிய கருவிகள் மானிய விலையில் வழங்கப்படும். இயற்கை உரம் மானிய விலையில் வழங்கப்படும். அரிசி, எண்ணெய், உணவு தானியங்கள் முதல் காய்கறி, பால் போன்ற அனைத்தும் தமிழக மக்களின் தேவையை கணக்கிட்டு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி செய்து விலையை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 7 கோடி மக்களுக்கு தேவைக்கேற்ப அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யப்படும். பொதுமக்கள் குறைந்த விலையில் வாங்க விலை நிர்ணயம் செய்யப்படும் என தேர்தல் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கீழ் வெண்மணி ஓய்வூதிய திட்டம், சிங்காரவேலர் மீனவர் ஓய்வூதிய திட்டம் மற்றும் கக்கன் கைத்தறி நெசவாளர் ஓய்வூதிய திட்டங்களை அறிவித்துள்ள தேமுதிக, இதன் மூலம் 60 வயதுடைய முதியோர்கள், நெசவாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என கூறியுள்ளது. மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள கிராம பொலிவு திட்டம் தமிழகத்தில் உள்ள 12,620 கிராமங்களில் செயல்படுத்தப்படும் என்றும், இதனால் கிராமத்தில் வசிக்கும் தனி நபரின் குடும்ப வருமானம் குறைந்தது மாதம் ரூபாய் 25,000 என்ற அளவிற்கு வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயம், ஆடு, மாடு, மீன், கோழி, பட்டுப்பூச்சி, தேனீ மற்றும் பழமரம் வளர்த்தல் ஊக்குவிக்கப்படும். கைத்தொழில் மூலம் உற்பத்தியாகும் பொருட்களை அரசே கொள்முதல் செய்து கொள்ளும். பழங்கள், பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படும். குடிசைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு கல்வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குழந்தைகள் தங்கி படிக்க பிரத்யேக வசதியுடன் தனி பள்ளிக்கூடம், கல்லூரிகள் உருவாக்கப்படும். 3ஆம் பாலினத்தவர்கள் தங்கி படிக்க தனி பள்ளி மற்றும் கல்லூரிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
குடும்ப சூழ்நிலையின் காரணமாக காலை உணவு கிடைக்காமல் பள்ளிக்கூடத்திற்கு ஏழை எளிய மாணவர்கள் பசியார காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்படும். 1000 பெண்கள் பள்ளிக்கூடங்கள் மாலை நேர மகளிர் கல்லூரிகளாக மாற்றப்படும். ஆண்டுக்கு 10 லட்சம் பெண்கள் பட்டதாரிகளாக உருவாக்க வழிவகை செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான அம்சங்கள் தேமுதிக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் அனைத்து தாலுகாவிலும் அதிநவீன வசதியில் 24 மணி நேரமும் மருத்துவ சேவை வழங்க மருத்துவமனைகள் புதிதாக கட்டப்படும். குறைந்த விலையில் தரமான மருத்துவ வசதி வழங்கப்படும். இதன் மூலம் 1 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து தாலுகாவிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து உருவாக்கப்படும். தமிழகத்தின் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் நிறைவான வசதிகளுடன் தங்கும் விடுதிகள் கட்டப்படும். அனைத்து தரப்பு மக்களும் குறைந்த விலையில் தரமான குடியிருப்புகள் சலுகை விலையில் கட்டித்தரப்படும் என தேமுதிக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 45ற்கும் டீசல் 1 லிட்டர் ரூபாய் 35ற்கும் விற்பனை செய்ய விலை நிர்ணயம் செய்யப்படும் என்றும் தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க வரிகள் இனிமேல் பாதியாக குறைக்கப்படும் என்றும் தேமுதிக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழக மக்கள் ரேஷன் கடைகளில் கால் கடுக்க நிற்பதை தவிர்க்க ரேஷன் பொருட்கள் அவர்களின் இல்லத்திற்கே கொண்டு சேர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள ஆறுகளை இணைக்கப்படும் என்றும் இதன் மூலம் பாசன வசதி மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்ய தேமுதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேமுதிக வெளியிட்டுள்ள முதல் பகுதி தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள மணல், தாது மணல், கிரானைட் போன்ற அனைத்து இயற்கை கனிம வளங்களும் தேசியமயமாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விவகாரம், தலித் மாணவர் தற்கொலை போன்ற பிரச்சினைகளை கிளப்பி அமளியை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால மற்றும் குளிர்கால கூட்டத்தொடர்கள் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக முற்றிலும் முடங்கியது. இதனால் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் போனது. இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளை பிரதமர் மோடி பலமுறை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விவகாரம், ஹைதராபாத் தலித் மாணவர் தற்கொலை, பதன்கோட் தீவிரவாதிகள் தாக்குதல் விவகாரம், அருணாச்சல பிரதேசத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தியது, ஜாட் சமூக மக்களின் இடஒதுக்கீட்டு விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதன் காரணமாக அமளி ஏற்படாமல் இருக்க அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு நேற்று கூட்டினார். அதில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து விவகாரங்கள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார். இதனால் மாநிலங்களவையின் முதல் அலுவல் நாளிலேயே ஜேஎன்யூ விவகாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி மசோதா, ரியல் எஸ்டேட் மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசு முடிவு செய்து இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மனுநீதி நாளில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பின்னர் இதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் பெற்ற கடனுக்காக வங்கிகள் விவசாயிகளின் நகைகளை ஏலம் விடும் பணியை தொடர்ந்து செய்து வருவதாகவும், எனவே விவசாயிகளின் கடனை முற்றிலும் தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சில பகுதியில் வறட்சி, இன்னும் கேணியிலே தண்ணி சுத்தமாக இல்லை, எங்களுக்கு நஷ்டேடுக்கு தரமாட்டேங்கிறாங்க, வங்கியெல்லாம் எங்களுடைய நகையெல்லாம் ஏலம் விடுறாங்க. வர்ற மார்ச் 18லேருந்து ஏப்ரல் 18 வரலையும் ஒரு மாதத்துக்கு டெல்லியில் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளையெல்லாம் இணைக்க வேண்டும், அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டும் காவிரி ரெகுலேட்டரி கமிஷன் அமைக்க வேண்டும், எந்த விதமான விவசாய மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக அங்க உண்ணாவிரதம் ஜந்தர் மந்தர்ல பர்மிஷன் வாங்கியிருக்கோம் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களுக்கான நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூரில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் கடம்பத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
அப்போது தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட வெள்ள நிவாரணம் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் வெங்கடேசன் வழக்கம்போல் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி பொதுமக்களை சமாதானப்படுத்தினார். இதனையடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் வணிகர்களின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். விளவங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கே வாக்களிக்கும் வகையில் வணிகர் சங்கம் முடிவெடுக்கும் என்றார். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய வணிகத்தை ஏறக்குறைய 40 விழுக்காடுகள் வரை சுரண்டி கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினார். அரசியல் கட்சிகளை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வணிகர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக இந்த மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, மாநில அரசும் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆன்லைன் மூலமாக எங்களுடைய வணிகத்தை ஏறக்குறைய 40 விழுக்காடு வணிகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக சாகுபடி செய்யப்பட்டுள்ள செண்டுமல்லி தோட்டங்கள் தண்ணீரின்றி வாட்டம் கண்டு வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பின்தங்கிய மாவட்டமான தருமபுரி மாவட்டத்தில் விவசாயமே முக்கிய தொழிலாக விளங்குகிறது. குறிப்பாக பருவமழையின் அளவை வைத்தே அங்கு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலக்கோடு, பஞ்சப்பள்ளி, பெல்ராம்பட்டி, காடுசெட்டுப்பட்டி, மத்கேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிணற்று நீர் பாசனம் மூலம் விவசாயிகள் செண்டுமல்லி பூவினை பரவலாக சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முகூர்த்த தினங்கள் மற்றும் கோவில் விழாக்கள் அடுத்தடுத்து வந்ததால் செண்டுமல்லி பூவிற்கு நல்ல விலை கிடைத்தது. இதனையடுத்து அதிக அளவில் பூ சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். ஆனால் போதிய மழையின்றி வறட்சி காணப்பட்டதாலும் பூ வரத்து அதிகரித்ததன் காரணமாலும் செண்டுமல்லியின் விலை சரிந்தது. கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பூ தற்போது 7 முதல் 8 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 8 ரூபாய் 7 ரூபாய் தான் வித்துச்சு. ஒன்றும் எங்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இப்போ மழை வேற இல்லாததுனால கடுமையான வறட்சியாக இருக்குது. வறட்சியாக இருக்கிறதுனால தண்ணி நாங்கள் ஒரு லோடு 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு ஓட்டுறோம். அதுக்கு மேலே பொன்னாளுக்கு 150-200 ரூபா கூலி வேற கொடுக்குறோம். அந்த உரிய விலை கிடைக்காதனாலையும் கடுமையான வறட்சினாலையும் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருத்த நஷ்டமாக இருக்குது. தண்ணீரின்றி பூந்தோட்டங்கள் கருக தொடங்கியுள்ளதால் தங்களை காத்திட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் தாமரைப்பாடி இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2வது அகல ரயில் பாதையில் விரைவு ரயில்கள் இயக்க அனுமதி அளிக்கப்படும் என்று தென்னக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் தெரிவித்துள்ளார். திருச்சி திண்டுக்கல் இடையே புதிதாக 2வது அகல ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் திண்டுக்கல் தாமரைப்பாடி இடையிலான 8 கிலோமீட்டர் தூர பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இதனை தென்னக ரயில்வேயின் பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் ஆய்வு செய்தார். மோட்டார் டிராலி மூலம் சென்று புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம், சிக்னல், ஸ்டேஷன், ரயில் பாதை, லெவல் கிராசிங் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். இதனையடுத்து 3 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயிலை 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மிட்டல், அகல ரயில் பாதை பணிகள் திருப்தியாக உள்ளதால் விரைவில் இந்த பகுதியில் ரயில்கள் இயக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். For introduction of any passenger service, the section offered was 8 km, around 8 km in length from Dindigul to Tamraipadi, and carried out the ground inspection, in which we had done every inch of track was inspected by motor trolley. Various installations were inspected like bridges, station, signaling aspects, and level this track condition, curves and all that we inspected and all that. And thereafter, just now we have completed the high speed trial at 110 kmph. இதற்கிடையே சென்னை ராமேஸ்வரம் ரயிலின் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும், பல்லவன் விரைவு ரயிலை மானாமதுரை வரை நீட்டிக்க வேண்டும், மதுரையிலிருந்து சிவகங்கை காளையார் கோவில் வழியாக தொண்டிக்கு புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்குகிறது. 18 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டு வந்த ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் நீதிபதி குமாரசாமி அந்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். இவரது தீர்ப்பில் கணக்கீடு செய்வதில் மிகப்பெரிய பிழை உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமித்வா ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கை சவாலாக இழுத்தடிக்கப்பட்ட நிலையில் இதனை மேலும் இழுத்தடிக்க ஜெயலலிதா தரப்பு முடிவு செய்துள்ளது. இதனால் வழக்கை ஒத்திவைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஜெயலலிதா வேண்டுமென்றே வழக்கை ஒத்திப்போட முயலுவதாகவும் பல ஆண்டு காலம் தாமதமான வழக்கு என்பதால் இதனை இனியும் தாமதிக்காமல் விசாரித்து விரைந்து தீர்ப்பு வழங்க கோரி கர்நாடக அரசு இன்று வாதிட உள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீர விளையாட்டு மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் வீர விளையாட்டு குழுமத்தின் தலைவர் ராஜேஷ் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை தேர்தல் அறிக்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தாங்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். நாங்கள் முதல் பாயிண்டா தேர்தல் புறக்கணிப்பை வச்சுட்டோம். ரெண்டாவது எங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் இல்லை அப்படின்னா தேர்தல் கமிஷனர்கிட்ட நேரடியாக ஒப்படைக்கிறோம். மூணாவது 49O அப்படிங்கிறதான் இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ், மற்ற இதர ஜல்லிக்கட்டு அமைப்புகள் அனைத்து ஜல்லிக்கட்டுக்கு நடக்கும் மாவட்ட வாரியாக நாங்கள் இந்த 2016 சட்டசபை தேர்தலில் எங்களோட சின்னமாகவே வச்சுக்கலாம். நீங்கள் 49O. அரக்கோணத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அரக்கோணம் நகரின் மையப்பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை அந்த கட்சியினர் கொண்டாடினர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அப்பாவி பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகினர். அப்போது நெரிசலில் சிக்கியிருந்த ஆம்னி கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்ட மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனையடுத்து தண்ணீர் ஊற்றி தீ அணைக்கப்பட்டது. கேஸ் சிலிண்டர் மூலம் இயங்கும் அந்த வாகனம் வெடித்திருந்தால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர். செங்கம் அருகே தமிழக அரசு வழங்கும் இலவச மிக்சி கிரைண்டர் வழங்காமல் அலைக்கழிப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 17 வார்டு பகுதி மக்களுக்கு தமிழக அரசின் இலவச பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு வாரமாக இன்றைக்கு நாளைக்கு என கூறி பயனாளிகளை அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சி கவுன்சிலர் கூறியதை நம்பி வேலைக்கு கூட செல்லாமல் இலவச பொருட்களுக்காக பல நாட்கள் காத்திருந்தும் இதுவரை வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். மிக்ஸி கிரைண்டர் கொடுக்கறதுல ரொம்ப குழப்படைகிறாங்க, ஜனங்களை அலக்கடிக்கிறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வேலை வாய்ப்புகளை மீட்டுக் கொண்டு வருவேன் என்று குடியரசுக் கட்சி தரப்பிலான அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அமெரிக்காவிடமிருந்து இந்தியா, சீனா, மெக்சிகோ, ஜப்பான் மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் வேலை வாய்ப்புகளை எடுத்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். இதனால் அமெரிக்க, ஆப்பிரிக்க இளைஞர்களில் 58% பேர் வேலை இல்லாமல் இருப்பதாகவும், தான் அதிபரானால் மேற்கூறிய நாடுகளிலிருந்து வேலை வாய்ப்புகளை திரும்ப கொண்டு வருவேன் எனவும் கூறினார். இந்தியா மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த ட்ரம்ப் தற்போது விமர்சித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுமானால் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் நிலைமை உருவாகும்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.